ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் தீபாவளிக்கு என்னென்ன ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ ஆல்ரெடி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். நாங்கள் வந்து அகிம்சா பட்டு மஹால் இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இப்போ நான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கே நான் சொல்லிடுறேன். இது பாருங்கள், நான் வந்து ஒரு saree எடுத்தேன். இந்த saree வந்து 300 ரூபா. இது வந்து மேலே வந்து குட்டி பார்டர், கீழே வந்து கொஞ்சம் பெரிய பார்டர் இருக்கும். இது வந்து ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி வாங்கியாச்சு, ஸ்கூலுக்கு கட்டிட்டு போகிறதுக்கு. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாகவே ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி நான் வாங்கிட்டேன். இந்த saree வந்து வெறும் 300 ரூபா தான். பார்த்தீங்களா? கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா சாஃப்ட்டு கிளாத்து. இங்கே பாருங்கள், அப்படியே மொடான்லாம் இருக்காது, சாஃப்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்காக வாங்கியாச்சு. கொஞ்சம் ஸ்கூலுக்கு கட்டிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனால் வாங்கினேன். இது ப்ளவுஸு. ஸோ இது வந்து வெறும் 300 ரூபா தான். இது வந்து எனக்கு எடுத்த saree. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டாப்பும் கூடவே சேர்த்து எடுத்திருப்பேன். அது செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்க, நான் எடுத்த டாப் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். இதோட ரேட்டு வந்து பாருங்கள், 780 ரூபா. டாப்பு மட்டும்தான், பேண்ட்டு ஷாலெல்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கும். அம்பர்லா கட்டிங். இது வந்து 3/4 ஹேண்டு. செம்மையாக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தது. பெரும்பாலும் நான் அந்த மாதிரி தான் போடுவேன், அம்பர்லா கட்டிங் வச்சு. ஸோ அதுக்காக எடுத்தாச்சு. பார்த்தீங்களா? இந்த கலர் இல்லை, பீகாக் க்ரீன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, ஆனால் இது ரியல் கலர் வந்து பீகாக் க்ரீன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது ஒன்று எடுத்தாச்சா? இது வந்து இவ்வளவு தான், எனக்கு சிம்பிளாக எடுத்து முடிச்சாச்சு. காஸ்ட் வந்துட்டு 780. இந்த டாப் மட்டும்தான் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பார்க்கலாமா? இது பாப்பாவுக்கு. இங்கே பாருங்கள், பாப்பாவுக்கு நாங்கள் வேறு ஒரு ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து நல்ல ஒயிட்டு அப்புறம் ஒரு ப்ளூ கலர் சேர்ந்தது. செம்மையாக இருந்துச்சு. ஆனால் பாப்பா வந்து அது கொஞ்சம் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு இப்படி பாசி, ஸ்டோன் அதெல்லாம் வச்சு வந்துச்சா, அது வந்து பாப்பாவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. அது வந்து 710 ரூபா எவ்வளவோ தான். இது வந்து 820 ரூபா. ஆனால் இந்த ட்ரெஸ் தான் பாப்பாவுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து தொட்டு பார்த்தா செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், மல்டிபிள் கலர், இப்படி ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல? தொட்டு பார்த்தா செம்ம சாஃப்ட்டு சூப்பராக இருக்கும். இதுதான் பாப்பாவுக்கு எடுத்தோம். சிம்பிள். இங்கே பாருங்கள், இதில் ஒரு பெல்ட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். நெக்கிலலாம் நோ டிசைன். நெக்கெல்லாம் சும்மா சிம்பிளாக செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? கீழே வந்து அப்படி நல்லா இருந்துச்சு, ஃப்ளோரல் கட்டிங் மாதிரி நல்லாயிருக்கும். இவ்வளவு தான் பாப்பாவுக்கு. ஸோ இதுக்காக மேட்சிங் பாப்பாவுக்கு இங்கே பாருங்கள், இதுவும் அவளே சூஸ் பண்ணிக்கிட்டது. ட்ரெஸ்ஸும் அவளே சூஸ் பண்ணிக்கிட்டா, அந்த பேங்கிளும் அவளே சூஸ் பண்ணிக்கிட்டா. அவ்வளவுதான். பாப்பாவுக்கு ரொம்பவே சிம்பிளாக நாங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஸோ அவ்வளவுதான், பேக் பண்ணியாச்சா பாப்பாவுக்கு? பாருங்கள், இதுவும் பாப்பாவுக்கு தான் எடுத்தோம். 4 ஜட்டி 160 ருபீஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிராண்டு தான் பாப்பா கொஞ்சம் இந்த மாதிரி தான் போடுவா. அந்த ட்ரௌசர் டைப்பில் இருக்கும் இல்லையா, அந்த ஜட்டி அதுதான் பாப்பா போடுவா. அப்படியே சின்ன பிள்ளையிலேருந்தே அதே போட்டு பழகிட்டா. ஸோ இது வந்து நாங்கள் 4 நம்பர்ஸ் எடுத்தோம். இங்கே பாருங்கள், 4 நம்பர்ஸ் எடுத்தோம். அதில் பாப்பா வந்த அன்னைக்கே எடுத்துட்டா 2 எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த 2 தான் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக தீபாவளிக்கு போடுறதுக்காக இது மட்டும் நம்ம பீரோவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எடுத்தோம். இது வந்து 160 ருபீஸ், 4 நம்பர்ஸ். சைஸ் வந்து 80 இதாக இருக்குது பார்த்தீங்களா? 80 சைஸு, 4 நம்பர்ஸு, 160 ருபீஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், இதுவும் பாப்பாவுக்கு தான். இந்த டிஷர்ட் வந்துட்டு 99 ருபீஸ். இங்கே பாருங்கள், சிம்பிளாக யூ ஆர் மை சன்ஷைன். ஸோ டிஷர்ட் எடுத்தோம், 99 ருபீஸ். 2 எடுத்தோம். இது ஒன்றா, நெக்ஸ்ட் வந்து இது ஒன்று, இதுவும் 99 ருபீஸ் தான். இங்கே பாருங்கள். ஸோ இது ஒன்று எடுத்தோம் சிம்பிளாக, அவ்வளவுதான். இதுக்கு மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த பாருங்கள், இந்த 2 கலராக இதுக்கு மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த பேண்ட் ஒன்று எடுத்தோம்.
இங்கே பாருங்கள் பேண்ட்டு. ஸோ 2க்குமே நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு பர்ச்சேஸ் இருக்குது. பாப்பாவுக்கு நெக்ஸ்ட் மந்த் பர்த்டேவா, ஸோ அதுக்காக ஒரு பர்ச்சேஸ் போவோம். அப்போவும் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால சிம்பிளாக மார்னிங் வந்து அந்த மல்டி கலர் ட்ரெஸ்ஸு ஃப்ராக் போட்டுப்பா. அப்புறம் நைட்டுக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ் போட்டுக்குவா. இது வந்து இந்த ஒரு பேண்ட்டு ₹150 149, ஸோ ரவுண்டாக ₹150. இது பாருங்கள், நம்ம 2 இதுக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால் இப்போதைக்கு நாங்கள் ஒரு பேண்ட்டு மட்டுமே எடுத்தோம். இங்கே பாருங்கள், நல்லாயிருக்கு. நல்ல குவாலிட்டி சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, குவாலிட்டி. இது இது அபேட்டஃபுல் ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சூப்பராக இருக்குது எல்லாமே. இது வந்து பாப்பாவுக்கு எடுத்தோம். அடுத்து தம்பிக்கு பார்த்துடலாமா? தம்பிக்கு எப்போவுமே சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், ரஃப் யூஸுக்கு போடுறதுக்கு 2 ட்ரௌசர் எடுத்தோம். இது வந்து ₹50. இது ஒரு ₹50, இது ஒரு ₹50. ₹100. ரொம்ப சிம்பிளாக தம்பி முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் பார்த்தோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் அவங்க விரும்பி போடுவாங்க. ஆனால் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் தம்பிக்கு கிடைக்கல. ஸோ அதனால் சிம்பிளாக நாங்கள் இந்த ட்ரௌசர் மட்டும் எடுத்தோம். நெக்ஸ்ட் மந்த் பர்ச்சேஸ் இருக்கு இல்லையா, அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு இங்கே பாருங்கள், தீபாவளிக்கு மார்னிங் போடுறதுக்கு இந்த டிஷர்ட் தான் எடுத்தோம். இது வந்து 280. இங்கே பாருங்கள், சிம்பிள் ஒரு டிஷர்ட்டு, இந்த டிஷர்ட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இங்கே பாருங்கள் லோயர், அவ்வளவுதான் சிம்பிளாக. இது வந்து ₹280. செம்ம குவாலிட்டியும் நல்லாவே இருந்துச்சு. தம்பிக்குமே இந்த ஷர்ட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் போட மாட்டாங்க. ஸோ சிம்பிளாக தான் போடுவாங்க. நாங்கள் எவ்வளவு தான் வற்புறுத்தி இது எடுத்துக்கிறீங்களா, இது எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அதில் இஷ்டம் இருக்காது. அவங்க வந்து இந்த மாதிரி சிம்பிளான ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஸோ அதனால் நாங்கள் அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதுவே வாங்கி கொடுக்குறது. தம்பி வந்து இந்த நெக் வச்ச டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் ஷர்ட்டு, இந்த குர்தா அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு எப்போவுமே பிடிச்சது. இங்கே பாருங்கள், லோயரு, டிஷர்ட். இந்த மாதிரி டிஷர்ட்னால் தம்பி கொஞ்சம் விரும்பி போட்டுப்பாங்க. அதுலேயும் இந்த மாதிரி ஸ்லீவ் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னுமே அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ ரஃப்யூஸ்க்கு வந்து அவங்க போடுற எல்லா டிஷர்ட்டுமே ஸ்லீவ் இல்லாமல் தான் இருக்கும். ஸ்லீவ் இல்லாமல் கேட்டோம், இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் பர்ச்சேஸில் நாங்கள் ஸ்லீவோடு வாங்கிக்க வேண்டியதான். இது வந்து தம்பிக்கு, அவ்வளவுதான். அடுத்து இது பாருங்கள், இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு. ஸோ அவங்க வந்து ஒரே ஒரு டிஷர்ட் எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து 275 பிராண்டடு. இங்கே பாருங்கள், 275 சாரி 575. 575க்கு ஒரு டிஷர்ட் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து 380, ஒரு லோயர் ட்ராக் ஷூட்டு, அவ்வளவுதான். ஒரு யூனிப்ரோ அப்படின்னு ஒரு பிராண்டட், ராம்ராஜ் பிராண்டட் யூனிப்ரோ. ஸோ அது வந்து ஒரே ஒரு டிஷர்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து ஒரு லோயர், அவ்வளவுதான். சிம்பிளாக அவங்க முடிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு 575, இது வந்து ஒரு 380, அவ்வளவுதான். ஸோ இதுதான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுமே ஷர்ட் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பீரோ ஃபுல்லாக நிறைய இருக்குது, நான் பெரும்பாலும் டிஷர்ட் தானே போடுறேன், அதனால டிஷர்ட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டிஷர்ட்டும் ஒரு லோயர் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதாங்க. அடுத்து இந்த சாரீ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாருக்கு. இதுவுமே 300 தான். இங்கே பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இந்த 299 எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் நாங்கள் சேம் ரேட்டில் தான் எடுத்திருந்தோம். ஸோ அவங்களுக்கும் 300, எனக்கும் 300 தான். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த சாரீ எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி. ப்ளவுஸ் வந்து இந்த டைப்பில் வரும். இந்த பார்டர் இருக்கு இல்லையா, இந்த பார்டர் டைப்லேயே இந்தா இருக்குது பாருங்கள், இதுதான் ப்ளவுஸு. ப்ளவுஸு எனக்கு பார்த்தோன்னே இந்த சாரீ பிடிச்சிருந்துச்சி. இப்படி நல்லா இந்த வலுவலுன்னு இருக்குது பார்த்தீங்களா, கட்டிக்க செம்மையாக இருக்கும், பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் எனக்கே இந்த மாதிரி சிம்பிள் ஒரு சாரீ போதும் ஸ்கூலுக்கு கட்டிட்டு போக அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஒரு சாரீ எடுத்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து சரி இது நல்லா இருக்கே, இது அம்மாவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், இதுவும் 300, எனக்கு எடுத்ததும் 300 தான். இங்கே பாருங்கள், ஸோ இதுவும் 300 தான், இதுவும் 300 தான். இதுவும் கட்டிக்க செம்மையாக இருக்கும், இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்டர் பாருங்கள், இப்படி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரியான பார்டர் தான். ஸோ அவ்வளவுதாங்க. இதுதான் நம்ம வீட்டில் இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இதுதான்
நம்ம வீட்டு தீபாவளி பர்ச்சேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ரொம்பவே மன நிறைவா நாங்க அந்த வாட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். எல்லாத்துக்குமே ஹாப்பி தீபாவளி. தீபாவளிய நல்ல மகிழ்ச்சியா செலிப்ரேட் பண்ணுங்க. மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு, மனசுல நல்ல ஒரு நிம்மதியோடவும், மகிழ்ச்சியோடவும் நல்லாவே செலிப்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு மார்னிங் நல்ல நான்வெஜ் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க.